கிலோ இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை பீஃபை வந்து வேக வச்சு எடுத்தாச்சு. என்ன பண்ண போகிறோன்னா இன்றைக்கி வந்து பீஃப் சுக்காவா குழம்பா? குழம்பு அப்புறம் வந்து பீஃப் 65. இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு தேவையானதெல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு. பீஃப் எத்தனை விசில் போட்டால் வச்சு வச்சுருக்கு? 7 விசில். அது கறிக்கு தக்கன கொஞ்சம் பார்த்து 5 விசில் போட்டேன். கொஞ்சம் 2 விசில் போட்டேன். கறி இலசாக இருந்தால் ஒரு 5 போதும். கொஞ்சம் இதாக இருந்ததுன்னா ஒரு 7 விசில் போட்டிங்கன்னா கொஞ்சம் நைஸாக இருக்கும். அதுக்கப்புறம் தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்து கட் பண்ணி வச்சாச்சு. எண்ணெய் போட்டு இப்போ பொடி வெங்காயம் ஃபஸ்ட்டு பொடி வெங்காயம் போட்டு அது கொஞ்சம் நேரம் வதங்க வைப்போம். பொடி வெங்காயம் போட்டிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் அதான் இதுதான் 65க்கா? அப்போ அதுக்கு குழம்புக்கு இது பொரிக்கிறது இல்லை, அதான் பொரிக்க தனியாக எடுத்து வச்சிட்டீங்களான்னு அதில் இருக்கும். குழம்பு இது பொரிக்கிறேன். தண்ணியில் வடிச்சு எடுத்து வச்சுருக்கேன். அது குக்கரில் இருந்ததுன்னா இந்த வந்து எடுத்துட்டு அதை வச்சுருக்கேன். தண்ணி அதை தண்ணியோட சேர்த்து அப்படியே உள்ள பீஃப் 65க்கு நாங்கள் வந்து சிக்கன் 65 மசாலா போட்டிருக்கோம். உங்களுக்கு என்ன வேணுமோ போடுங்க. அப்புறம் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர், அப்புறம் இஞ்சி பூண்டு. இஞ்சி பூண்டு போட்டிங்கனாலே டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். அதையும் போட்டு ட்ரை பண்ணுங்கள். கறி சுடுது. மசாலா கிண்டி வச்சாச்சு. கொஞ்சம் நேரம் ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம குழம்பு இது பண்ணணும். நீங்கள் நல்லா பொரிய ஆரம்பிச்சிட்டு வேக ஆரம்பிச்சு அதான் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வந்துட்டு இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் அந்த ப்ரௌன் கலரில் வந்துட்டா இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வரம் இருக்கும். இஞ்சி பூண்டு வாசம் கொஞ்சம் அப்படியே நல்லா இதாகட்டும். கறி மசாலா ஏலக்காய் எல்லாம் நம்ம திருச்சதான் கடையில் நம்ம வீட்டில் திருச்சி கறி மசாலா வந்து நம்ம வீட்டில் செஞ்சது. அடுத்து வந்து தக்காளி, ஏலக்காய், கிராம்பு எல்லாம் போட்டு மிளகா வந்து 2 கீரி அப்படியே போட்டுருலாம். கறி வந்து கிழங்கு முதல்ல கொஞ்சம் வசக்கரையில் கொஞ்சம் வெந்துடும். கறி வந்துட்டுல கறி வச்சுட்டு தக்காளி லைட்டாக மசி மசாலா கொஞ்சம் நல்லா இதாக ஆரம்பிச்சிட்டு இப்போ வந்து கறி அவிச்சல் தண்ணியோட பொரிச்சதை எடுத்துட்டு தண்ணியே கீழே கொட்டிடாதீங்க. தண்ணியோட ஊற்றுங்க. அதுதான் டேஸ்ட்டு சத்து எல்லாமே தண்ணியில் தான் இருக்கிறது. அடுத்து வந்து குழம்பு மசாலாவா? இது போட்டால் நல்லா
இது மட்டும் தான் முடியல, வேறு எதுவும் மசாலா எதுவும் ஆட் பண்ணுறீங்களா? இது மட்டும், இந்த மசாலா மட்டும் போதும். அடுத்து உப்பு. அவ்வளோதான். அடுத்து வத்தத்தூளா? கொஞ்சம் போல் வத்தத்தூள் அதிலே இருக்கும், இருந்தாலும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இது அடுத்து என்ன எவ்வளோ நேரம் இது வேணும்? இது இப்போ கொஞ்சம் கொதிச்ச உடனே நம்ம உருளைக்கிழங்கு வந்துட்டுனா அவ்வளோதான். கறி வந்துட்டுல. சரி, இதை அப்படியே மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் தேங்காய் தான் இருக்குது, தேங்காய் காட்டி தேங்காய் போடணுமா? ஆமாம். இப்போ குழம்புக்கு வந்து கொஞ்சம் போல் முந்திரி, முந்திரி, அப்புறம் கொஞ்சம் தேங்காய், அடுத்து அழகில்லையா? ஆமாம், கொஞ்சம் கசகசா, அப்புறம் கொஞ்சம் கசகசா. அப்படியே அரைச்சி அப்படியே உள்ள ஊற்றிட வேண்டியதானா? கொதிக்கல தரலாம். கொஞ்சம் இன்னும் கொதிக்கிட்டு நல்லா கலகான கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இப்போ அதை அரைச்சி போய் உள்ளே கொதிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டு அப்படியே அரைக்க வேண்டியதான். மக்களே, இப்போ வந்து 65 பிறகு எண்ணெயை காய வச்சாச்சு. குழம்பு கொதிச்சுட்ருக்கு. நம்ம தேங்காயும் அரைச்சாச்சு. இப்போ வந்து அந்த தேங்காய் இதை வந்து அப்படியே ஊற்றிட வேண்டியதான். உங்களுக்கு அருமையாக கொதிக்க ஆரம்பிச்சிட்டு அவ்வளோதான் கொதிச்சுட்டு இப்போ இதை கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டு இறக்கணும்னா முடிஞ்சு. இது ஊற்றிட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ நேரம் கொதிக்கணும்? ஒரு 5 நிமிஷம். ரொம்ப கொதிக்க விடக்கூடாது, வெந்துட்டுனா அவ்வளோதான். குழம்பு ரெடி. உப்பு கரெக்டாக செக் பண்ணிக்கலாம். அதுதான் எண்ணெய் சூடாகிட்டு இப்போ வந்து 65 பீஃப் 65 ஊற்றினாலும் நல்லா இருக்கும். எலுமிச்சை பழம் இல்லை, கறி வந்து தானே லைட்டாக அந்த மசாலா வேவையும் அவ்வளோதான் எடுத்துருவோம். லைட்டாக அவ்வளோதான். எல்லாமே ரெடி. இனி அது சாப்பிடும்போது சந்திப்போம். மக்களை, லைவை முடிச்சுட்டு இப்போ தான் வந்தேன். வந்து பார்த்தா நான் சிக்கன் தான் வச்சுருப்பாங்கன்னு பார்த்தேன். பீஃப் இருக்குன்னு எதிர்பார்க்கல. பீஃபு அதுவும் ஃப்ரை பண்ணி வச்சுருக்காங்க போல. அப்படி போக வேண்டியது தானே? ஏன் அப்படி சுற்றி வந்தால் வீடியோவில் தெரியாதா? இந்த பீஃப் ஃப்ரை வெளியே வந்து இவ்வளோ நேரம் வந்துட்டேன். கிரிக்கெட் விளாண்டுட்டு இருந்தாங்க. அதை பார்த்த உடனே நம்மளோட பழைய நினைவுகள்லாம் வந்து விட்டது. இவ்வளோ நேரம் பார்த்து முடிச்சுட்டு இப்போ தான் ஜெயிச்சு முடித்தாங்க. சாரிக் டீம் ஜெயிச்சுட்டு எதிரணி டீம் கேப்டன் உட்காந்து அழுதுட்டு இருக்காப்புல, தோத்துட்டோமே அப்படின்ட்டு. இந்த டீமே அழுகிறாங்க, அவங்கெல்லாம் அழுக மாட்டேங்க. ஜஸ்ட் 50 ரன் வித்தியாசம் தான் சொல்லிட்டு இருக்காங்க. என்னத்த பண்ண பட்டுக்கிட்டு இன்னைக்கு மும்பைக்கும் சிஎஸ்கேக்கும் இருக்குது. இப்போ ஆர்சிபி மேட்ச் நடந்துட்டு இருக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை. மும்பையை மறுபடியும் 2வது டைம் ஓட விடுவோமா இல்லையா சிஎஸ்கே பார்ப்போம். சரி மக்களே, முதல்ல டேஸ்ட் பார்ப்போம். இது எப்படியும் இதெல்லாம் நான் நிறைய டைம் சாப்பிட்ருக்கேன். இந்த கறி குழம்பும் ஃப்ரையும், அதனால எனக்கு எப்படி இருக்குன்னு தெரியும். அருமையாக இருக்கும். அவள் தான் இதை போட்டுட்ருக்கா. வழக்கத்தை விட இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ளேவர் கூட இருக்கேன் குழம்புல. டிஃப்ரெண்ட்டாக ஏதோ வச்சுருக்குவா. ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்.
லைட் டிஃப்ரெண்ட் இருக்குது வழக்கத்தோட, நல்லா இருக்கு. கொஞ்சம் எல்லாம் மற்றபடி போடுங்க, கொஞ்சம் லைட்டாக சுள்ளுன்னு இருக்கு. எக்ஸ்ட்ரா ஃப்ளேவராக தூக்கி கொடுத்த மாதிரி இருக்கு. அதே கறியும் பெர்ஃபெக்டாக வந்து ரப்பரியாக இல்லாமல் ஃப்ரை ஆகிருக்கு. ஒரு சில டைமு கொஞ்சம் ரப்பர் ஆகும், அது கறியை பொறுத்து. ஒரு சில டைம் குழம்பு தான் இருக்கும். இன்றைக்கி வந்து கரெக்டாக இருக்குது. குழம்பு நல்லா இருக்குது, குழம்பு கறியும் நல்லா இருக்குது. இந்த சரிதா, சாஃப்டாக வருதா, சும்மா சொல்லல, உண்மைக்கும் தான் நல்லா அப்படி சாஃப்டாக இருக்குது. ஆட்டுக்கறி மாதிரி இருக்குது. வெளியே தான் எல்லாம் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்குது. தெரியல, முன்னாடிலாம் விளாண்டு அளப்பறையாக தான் இருக்கும். கிரிக்கெட் விளாண்டே பல நாள் ஆச்சு. இப்போலாம் கிரிக்கெட் விளாட்றதே இல்லை. கிரிக்கெட் விளாட போமா டர்ஃபில் ஏதாவது பேசிட்டு சும்மா போய் அப்பப்போ சனிக்கிழமை போய்ட்டு விளாண்டு வரலாம். யாராவது எங்கள் தூத்துக்குடி டர்ஃபில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வந்து காண்டாக்ட் பண்ணுங்கண்ணே. சரி மக்களே, டடா பாய். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்துனா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.